திருமண பொருத்தத்திற்கு செவ்வாய் முக்கியமா சுக்கிரன் முக்கியமான்ற ஒரு பெரிய சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கட்டும், ஜோதிடர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் குழம்பி போகிற சப்ஜெக்ட் இது. உண்மையிலேயே சமூக ஊடகங்களின் தயவுனால் இன்றைக்கு வாடிக்கையாளருக்கே, ஜோதிடத்தை பார்க்க வர்றவருக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கணும். அப்போ திருமண பொருத்தத்திற்கு செவ்வாயை பார்க்குறோமா சுக்கிரனை பார்க்குறோமான்னா ரெண்டு பேருமே சம அளவில் தேவை தான். திருமண பொருத்தத்திற்கு ஆண் தேவையா? ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆம்பளை வேணுமா பொம்பளை வேணுமானா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தானே நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அப்போ ஆண் கிரகமான செவ்வாயும் பெண் கிரகமான சுக்கிரனும் கண்டிப்பாக சம அளவில் எந்த அளவில் ஒரு மாதிரியாக சேர்ந்து இருக்கிறார்களோ அதை வச்சு தான் அந்த திருமண பொருத்தம் என்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் இந்த 10 பொருத்தம் என்பது இப்போது அப்படியே படிப்படியாக மங்கி வருகிறது என்பது எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு ஜாதகமே எழுதாத ஒரு காலகட்டத்தில் பெண்களுடைய பெயரின் முதல் எழுத்துக்கான ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே வைத்து பொதுவாக பார்த்து கொண்டிருந்த அந்த 10 பொருத்தம் நிறைய பேருடைய ஒரு திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது என்பதால் இன்றைக்கு பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வந்து 10 பொருத்தம் என்பதை புறம் தள்ளி விட்டிருக்கின்ற ஒரு அமைப்பை நம்ம பார்க்குறோம். அப்போ எப்படி தாங்க பொருத்தம் பார்க்கணும்? ஒருவேளை 7ல் செவ்வாய் இருந்தால் 8ல் செவ்வாய் இருந்தால் அப்படி பார்க்கணுமானா இதற்குத்தான் நான் சுபத்துவம் என்கின்ற ஒரு தீர்வை சொல்லுகிறேன். 7ல் செவ்வாய் இருந்தாலும் 8ல் செவ்வாய் இருந்தாலும் 2ல் செவ்வாய் இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்குமே கெடுதல்களை செஞ்சிடறது இல்லைங்க. 7ஆம் வீடு 2ஆம் வீடு 8ஆம் வீடு குருச்சுக்கர வீடுகளாக இருந்து அங்கே குருச்சுக்கர தொடர்புகள் அல்லது பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கின்ற அமைப்பில் இந்த 7, 8, 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய் கண்டிப்பாக மங்கள செவ்வாயாக மாறி நல்ல மன வாழ்க்கையை கொடுத்துருது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன இருந்தாலும் நீங்கள் சுக்கிரனுடைய நிலைமையை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். சுக்கிரன் வந்து வலிமை இழந்து பாபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு சுக்கிரன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒருவரை சேர்த்து வைக்கும்போது அந்த இடத்துல தாம்பத்திய சுகம் சார்ந்த மிஸ்மேட்ச் என்கின்ற பொருத்தமற்ற தன்மைகள் உண்டாக்கி அந்த விஷயத்தின் அடிப்படையிலேயே கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிவுகள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இருவருக்குமே இதைத்தான் நம்ம உடல் பொருத்தம்னு சொல்கிறோம். ஒருவருக்கு ஆசை இருக்கும் பொழுது இன்னொருவருக்கும் ஆசை இருந்தால்தான் அது வந்து நல்ல விதமான பொருத்தமாக இருக்க முடியும் இல்லையா? அதன் அடிப்படையில் சுக்கிரன் இருவருக்கும் பாதிக்கப்பட்டிருந்தால் நல்லது. 2 பேருக்குமே பாதிக்கப்பட்டிருக்கு பரவாயில்லைங்க. 2 பேருக்குமே தாம்பத்திய சுகத்தில் மிதமான ஈடுபாடு அல்லது ஆர்வமே இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள், 2 பேருக்குமே வலிமையாக இருக்கிறது. 2 பேருக்குமே சுக்கிரன் ஆட்சி உச்சம் போன்ற சுபத்தன்மையோடு இருக்கிறார். பரவாயில்லைங்க. 2 பேருக்குமே போதும் என்று திகட்டக்கூடிய அளவிற்கு தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஆர்வம் வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது போன்ற சுக்கிரனுடைய அளவினை வைத்துவே 2 பேருக்கு கண்டிப்பாக சேர்த்து வைக்கலாங்க. ஆனால் ஒருவருக்கு சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறார், ஒருவருக்கு சுக்கிரன் ராகுவோடு இணைந்து அமாவாசை சந்திரனோடு இணைஞ்சு சனியோடையும் சேர்ந்து 7லேயோ 8லேயோ அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கெட்டுப்போன அமைப்பில் இருக்கும்போது இன்னொருவருக்கு சுக்கிரன் உச்சமாகி பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல தான் சுக்கிரனுடைய மிஸ்மேட்ச் என்று சொல்லப்படக்கூடிய பொருத்தமற்ற தன்மைகளால் அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டாலே இருவருக்கும் பேசிக்கான அடிப்படை புத்திர பாக்கியத்திற்கு வித்திடக்கூடிய அந்த தாம்பத்திய சுகத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியான மனக்கசப்புகள் வந்து அதுவே பிரிவினைக்கு ஆரம்பமாகிறதுங்க. ஆக செவ்வாய் தோஷம் என்பது மங்கள அமைப்பாக செவ்வாய் இருந்தால் அது பொருத்தத்திற்கு உரியதே. அதில் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடப்போவது இல்லை. சுக்கிரன் எப்பொழுது நல்ல விதமாக இருவருக்கும் இருக்கிறாரோ அப்போது இணைக்கலாம். நல்ல விதமாக இருவருக்குமே இல்லை என்றாலும் கண்டிப்பாக இணைக்கலாம் என்பதையே ஒரு அளவுகோலாக வைத்து கொண்டிருந்தால் இந்த செவ்வாயை பற்றியும் சுக்கிரனை பற்றியும் திருமண பொருத்தத்தில் கண்டிப்பாக சந்தேகம் வரவே வராதுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.